Good morning. Today நம்ம some basic concepts thermodynamicsல பார்க்க போறோம். Properties of ideal and real gasesல first assumption of ideal gas. So ideal gas அப்படின்னு என்ன assumption யூஸ் பண்றாங்கன்ட்டு இந்த first assumption பாத்தீங்கன்னா the particles of an ideal gas are considered to be negligible volume. Volume வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா இருக்கும். அப்போ இதோட வால்யூம் பாத்தீங்கன்னா டோட்டல் வால்யூம் கம்பேர் பண்ணும்போது ரொம்ப மினிமமா இருக்கும் ஆர் நெக்லிஜிபிளா இருக்கும். அப்புறம் ரெண்டாவது அசம்ப்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா there is no intermolecular interaction or forces between the particles. ஒரு பார்ட்டிகிள் இருந்து இன்னொரு பார்ட்டிகிளுக்கு இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸஸ் வந்து இருக்காது. அண்ட் தென் பாத்தீங்கன்னா இதுல எல்லா பார்ட்டிகல்ஸ் மூவ் ஆகுறது ரேண்டமா தான் மூவ் ஆகும். அண்ட் தென் நெக்ஸ்ட் collision between the gas particles and between the particles and walls of the container are assumed to be perfectly elastic. அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா இதுல மூவ்மெண்ட் வந்து கன்சர்வ் ஆயிருக்கும். தட் இஸ் கைனடிக் எனர்ஜி வந்து நம்மளுக்கு கன்சர்வ் ஆயிருக்கும் டூரிங் collision processes. And kinetic energy of a gas particles is assumed to be continuously distributed. இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா kinetic energy எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா directly proportional to the absolute temperature. இப்போ எனர்ஜி டிஸ்ட்ரிபியூஷன் வந்து கண்டினியூஸா இருக்கும். அதே மாதிரி வால்யூம் வந்து நெக்லிஜிபிளா இருக்கும். ஸோ இது என்ன ஈக்குவேஷன் சொல்றோம்னா ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் தட் இஸ் PV is equal to nRT. இதுல Pங்கிறது பிரஷர், Vங்கிறது வால்யூம், Nங்கிறது நம்பர் ஆஃப் மோல்ஸ், Rங்கிறது ஐடியல் கேஸ் கான்ஸ்டன்ட், Tங்கிறது அப்சல்யூட் டெம்பரேச்சர். இப்போ ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்து ஃபேஸேஜ் நடந்துட்டு இருக்கு அப்படின்னா அது எந்த ஈக்குவேஷன் வச்சு ஃபைண்ட் அவுட் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா கிளாசியஸ்-கிளெப்ரான் ஈக்குவேஷன் வச்சு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி ஃபேஸேஜ் எங்க நடக்குது, எந்த சப்ஸ்டன்ஸ்ல ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்குன்னா அதுல ஃபேஸேஜ் எப்படி நடக்குது அப்படிங்கறத கிளாசியஸ்-கிளெப்ரான் ஈக்குவேஷன் வச்சு கண்டுபிடிக்க அதோட ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா ln of P2/P1 = -del-H/R into 1/T2 - 1/T1. P2 and P1 அப்படிங்கிறது பிரஷர்ஸ், del-H சேஞ்ச் இன் என்தால்பி, Rங்கிறது யுனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட், T2 and T1ங்கிறது இன்லெட் அண்ட் அவுட்லெட் டெம்பரேச்சர்ஸ். நெக்ஸ்ட் இப்போ ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன்ல என்னன்னா அது வந்து நம்ம ஒரு கான்ஸ்டன்ட் எடுத்துக்குவோம். அண்ட் தென் ரியல் கேசஸ் அப்படின் போது கண்டிப்பா வால்யூம் இருக்கும். ஐடியல் கேஸ்னா வால்யூம் இல்ல, இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் நெக்லிஜிபிள் இருக்குன்னு சொல்லுவோம். பட் ஆனா ரியல் கேசஸ் கண்டிப்பா வந்து மாலிகுலர் ஃபோர்ஸஸ் இருக்கும், வால்யூம் கண்டிப்பா இருக்கும். ஸோ அது எந்த ஈக்குவேஷன் வச்சு சொல்றோம்னா தட் இஸ் P plus AN squared by V squared into V minus NB is equal to nRT. இது வந்து வான் டெர் வால்ஸ் ஈக்குவேஷன் தான் வந்து ரியல் கேஸோட பிஹேவியரை டிட்டர்மைன் பண்ணுது. Pங்கிறது பிரஷர், Vங்கிறது வால்யூம், Nங்கிறது நம்பர் ஆஃப் மோல்ஸ், Tங்கிறது கான்ஸ்டன்ட், Rங்கிறது வந்து Tங்கிறது டெம்பரேச்சர், Rங்கிறது கான்ஸ்டன்ட் கேஸ் கான்ஸ்டன்ட், A and Bங்கிறது வந்து கான்ஸ்டன்ட். ஓகே, Aங்கிறது பாத்தீங்கன்னா ஸ்ட்ரென்த் ஆஃப் தி அட்ராக்டிவ் ஃபோர்சஸ் பிட்வீன் தி மாலிகுல்ஸ் and V represent the volume occupied by the 1 moles of the gas particles. Next compressibility chart. So compressibility chart அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா Z chart னு சொல்லுவோம் or compressibility factor chart னு சொல்லுவோம். So இது எதுக்கு இடையில நாம டிரா பண்றோம் அப்படின்னா compressibility factorக்கும் reduced pressureக்கும் நம்ம டிரா பண்றோம். compressibility factorக்கும் reduced factorக்கும் நம்ம டிட்டர்மைன் பண்றோம். இது எதுக்கெல்லாம் யூஸ் பண்றாங்க அப்படிங்கறத பார்ப்போம். First, real gas behavior. The compressibility factor accounts for the deviation of real gases from the ideal behavior. இப்போ gases எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஐடியல் கேஸ்ல இருந்து நம்ம எப்படி பிஹேவ் பண்ணுது, ரியல் கேஸஸா மாறுது அப்படிங்கறத டிட்டர்மைன் பண்றது இந்த compressibility factor தான். And second one பாத்தீங்கன்னா equation of state verification. Scientists and engineers are compressibility charts to verify the prediction of equation of state. PV is equal to mRTங்கிறது எப்படி predict பண்றது அப்படிங்கிறது based on the compressibility chart தான். In chemical industries என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இது ஒரு வெரி யூஸ்ஃபுல் டூலா இருக்குது. அனலைசிங் தி ப்ராசஸ் இன்வால்விங் தி கேஸஸ், கேஸஸோட ப்ராசஸ் அனலைஸ் பண்றதுக்கு இந்த compressibility chart யூஸ் பண்றாங்க. அண்ட் ப்ராசஸ் டிசைன் அண்ட் தென் compressibility chart வந்து மறுபடியும் எங்க யூஸ் பண்றாங்கன்னா base behavior analysis including the determination of base boundaries and critical points of gas mixtures. gas mixtures ஓட behaviors எல்லாமே டிட்டர்மைன் பண்றதுக்கு critical points of the gas mixtures and phase boundaries எல்லாம் டிட்டர்மைன் பண்றதுக்கு எல்லாமே வந்து compressibility chart யூஸ் பண்றாங்க. அண்ட் பைப்லைன் கம்ப்ரஷன் சிஸ்டம் டிசைன் என்ன பண்றாங்க compressibility chart யூஸ் பண்ணிருக்காங்க. நேச்சுரல் கேஸ் இண்டஸ்ட்ரியிலயும் வந்து பாத்தீங்கன்னா இந்த compressibility chart யூஸ் பண்ணிருக்காங்க. நேச்சுரல் கேஸோட பிஹேவியர் டிட்டர்மைன் பண்றதுக்காக. அண்ட் ரிசர்ச் அண்ட் எஜுகேஷன்ல இது வந்து அகாடமிக் செட்டிங்ஸ் ஃபார் டீச்சிங் அண்ட் தெர்மோடைனமிக்ஸ் அண்ட் ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ். இப்போ தெர்மோடைனமிக் கான்செப்ட் டீச் பண்றதுக்காகவும் வந்து இந்த compressibility chart யூஸ் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் அவகாட்ரோஸ் லா அப்படிங்கிறது என்ன பாத்தீங்கன்னா the equal volume of gases, the same temperature and pressure contains the equal number of molecules. அதாவது V directly proportional to N. V ங்கிறது வால்யூம், it is
exactly proportional to number of moles அப்படிங்கறத வந்து Avogadro's law for a same measurement temperature. Next is Joule Kelvin coefficient அப்படின்னு என்னன்னு பார்க்கிறோம். Joule Kelvin coefficient அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இது என்னன்னு சொல்லுவோம்னா Joule Thomson coefficient சொல்லுவோம். இது வந்து ஒரு thermodynamic property that quantifies the change in temperature of the gas or fluid when undergoes a throttling process. அதாவது ஒரு இடத்துல வந்து ஒரு throttling process நடக்குது. வால்வ் வந்து நம்ம ஒரு gases ஒரு சிலிண்டர் இருக்கு அப்படின்னா இன்னொரு சிலிண்டருக்கு போறதுக்கு நம்ம வால்வ் என்ன பண்றோம்னா கிராஜுவலா நம்ம ஓபன் பண்றோம். அப்ப அந்த இடத்துல throttling process நடக்குது. தட் இஸ் என்தால்பி வந்து கான்ஸ்டன்ட்டா இருக்கும். அப்போ சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் எப்படி நடக்குது அப்படின்னு பார்க்கிறோம். ஓகே, இது எப்படி சொல்றோம்னா it is defined as the change in temperature with respect to pressure during isenthalpic process. That is mu-ங்கறத வந்து Joule Kelvin coefficient that is equal to dou T by dou P, that is enthalpy is constant அப்படின்னு சொல்லுவோம். இத வந்து Joule Kelvin coefficient ஃபார்முலா. இதுல வந்து ஐடியல் கேசஸ்ல என்ன ஆகும்னா இந்த Joule Kelvin coefficient 0வா இருக்கும். ஏன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த Joule Kelvin ப்ராசஸ்ல throttling process சொன்னோம். என்தால்பி வந்து கான்ஸ்டன்ட். இப்போ என்தால்பியோட வேல்யூ எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா டெம்பரேச்சரை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும், பிரஷரை டிபெண்ட் பண்ணி இருக்காது. இப்போ என்தால்பி வந்து கான்ஸ்டன்டா இருக்கறனால சேஞ்ச் இன் என்தால்பி del H equal to 0. அதே மாதிரி சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் 0வா இருக்கறனால Joule Kelvin coefficient வேல்யூ வந்து நமக்கு 0வா இருக்கும். நெக்ஸ்ட் ரெடியூஸ்டு பிரஷர். ரெடியூஸ்டு பிரஷர் அப்படிங்கிறது என்ன பாத்தீங்கன்னா the ratio of actual pressure to the critical pressure. அதே மாதிரி reduced temperature அப்படிங்கும்போது actual temperature to the reduced temperature. ஓகே, இந்த பேசிக் கான்செப்ட்ஸ் வந்து நமக்கு 2 மார்க்ஸ்ல யூஸ் ஆகும் தெர்மோடைனமிக்ஸ்ல. உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. Thank you.